நம்ம காலப்பட்டியில் 5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி 5 பிஹெச்கே வில்லா ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. மொத்தமாக இடத்தோட அளவு 4 சென்ட்டுங்க. அதில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாவும் வந்திருக்குதுங்க இந்த வில்லா. கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம வில்லா வந்துருங்க. மொத்தமாக ஏர்போர்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து நம்ம வில்லாவுக்கு வந்துடலாங்க. காலப்பட்டி ரவுண்டானிலேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. நம்ம வில்லாக்கு பக்கத்துலேயே விக்னேஷ் டெக் பார்க்கு, பாஷ் டெக் பார்க்கு, எஸ்பிபி டெக் பார்க்குன்னு பல டெக் பார்க்ஸ் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்னு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லாங்க. மெயின் ரோட்லேருந்து நம்ம வில்லா வரைக்குமே ரோடு வந்துடும். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே டைல் ஒர்க் ஆகட்டும், மேலே ரூஃப் ஒர்க் ஆகட்டும் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்க்கிங்லேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக சிட் அவுட் ஏரியா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நிறைய செடி மரம்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியே இருக்க செடிகள் மரங்கள் எல்லாம் சுற்றி இந்த மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி கூட கட்டியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் பார்த்து மெயின் கேட் வந்துடுங்க. நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி வீட்டோட டோர் வச்சுருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் நல்லா ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து மேலே மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நல்லா லைட்டெல்லாம் உள்ளே ரீச் ஆகிற மாதிரி நல்லா பெரிய பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க. உள்ளே உங்களுக்கு டிவி யூனிட் கூட ஒன்று வந்துடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுங்க. நல்லா கபோர்டு ஒர்க்கோட வந்துடும். அட்டாச் டாய்லெட் கூட இருக்குதுங்க இதுலேயே. இது கிச்சன் ஏரியாங்க. நல்லா கபோர்டு ஒர்க், இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் சைடில் ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லாண்ட்ரிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவுட் சைட்லேருந்து ஒரு டோர் வரதுனால இது லேபர் ஹவுஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கிச்சனு, அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூம் வந்துடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் ஒரு வாக் த்ரூ வீடியோவை இப்போ பார்த்துடலாங்க. ஹாலிலேருந்து அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா மேலே 2 பெட்ரூமு, ஒரு ஹால் வந்துடுங்க. வெளிச்சமும் நல்லா உள்ளே வர மாதிரி காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. அந்த ஹால்லேயே அப்படியே பூஜா யூனிட் கூட ஒன்று அட்டாச்சாக வந்துடுங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுங்க. நல்லா கபோர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே அட்ஜாயிண்ட்டாக உங்களுக்கு ஒரு பால்கனி கூட வந்துடும். மார்னிங் சன்ரைஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இந்த பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே அவுட் சைடு வாஷ்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இருக்கிற எல்லா டாய்லெட்லேயும் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடுங்க. நல்லா கபோர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பகல் வெளிச்சம் நல்லா உள்ளே வர மாதிரி ஜன்னலெல்லாம் பெருசாகவே வச்சுருக்காங்க. இது நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாகவே இருக்குங்க. இந்த ரூமுக்கு ஒட்டியே அட்டாச்சு டாய்லெட் கூட ஒன்று வந்துடுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் இப்போ ஒரு வாக் த்ரூ வீடியோவாக பார்த்துடலாங்க. அப்படியே மேலே மாடிக்கு வந்தோம்னா இங்கே துவைக்கிற ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கான கல்லெல்லாம் கட்டி தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கான எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த துவைக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ரூம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கும் உள்ளேயே அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துடுங்க. சிட்டிக்குள்ளேயே ஒரு அமைதியான இடத்துல சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து எஸ்பிபி டெக் பார்க்கு தெரிகிற தூரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இந்த வில்லாவோட ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா காலப்பட்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பித்தரோம். நம்ம எம்ஜிஆர் ரியல் எஸ்டேட்டில் இந்த வீடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் சில வீடுகள் கூட வியாபாரத்துக்கு இருக்குதுங்க.
தோப்பு வேணும்னாலும் சரி, காலி இடம் வேணும்னாலும் சரி, சைட்டு இல்லை கமர்ஷியல் லேண்டு எது பார்க்குறீங்கனாலும் நீங்கள் எம்ஜே ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான அப்டேட்ஸ் பார்க்க நம்ம எம்ஜே ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.